பாஸ் என்பது ஒரு பசார் மலம் கட்சி அல்ல. அங்கு தலைவர்களை மலிவான பொருட்களைப் போல எளிதாக மாற்றுவதற்கு என்று பாஸ் கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் கட்சி உறுப்பினர்களுக்கு நினைவூட்டியுள்ளார். மாராங் எம்பியான அப்துல் ஹடி பாஸ் வென்ற மாநிலங்களிலும் தொகுதிகளிலும் பலவீனங்கள் எப்போதும் இருக்கும் என்பதை உறுப்பினர்கள் அறிந்திருக்க வேண்டும். அதற்கு எதிராக செயல்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஒரு வீடு கட்டி முடிக்கப்பட்ட ஒரு நாளுக்கு பிறகு அதிருப்தி அடைந்தவர்கள் அதை இடித்துவிட்டு மீண்டும் கட்ட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றனர் என்று அவர் உதாரணம் காட்டினார். இது புத்திசாலித்தனமான அணுகுமுறையா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஒரு மாதத்திற்கு முன்பு நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், எக்ஸோ உறுப்பினர்கள் அல்லது மந்திரி பசார் ஆகியோரை மாற்ற அழைப்பு விடுப்பது ஒழுக்கமற்ற செயலாகும் என்றும் அவர் கண்டித்தார். பாஸ் ஓர் இஸ்லாமிய கட்சி, தலைவர்களை மலிவான பொருட்களைப் போல எளிதில் மாற்றக்கூடிய பசார் மலம் கட்சி அல்ல என்று அவர் வலியுறுத்தினார். லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் தோல்வி அடைந்தாலும் உம்மாவை ஒன்றிணைக்கும் கனவை நனவாக்குவதை பாஸ் கட்சி என்றும் கைவிடாது என்று அக்கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். பகாங் தெமர்லோவில் பாஸ் கட்சியின் 70வது முக்தாமார் முடிவடைந்ததை தொடர்ந்து உம்மாவை ஒன்றிணைப்பதை மேலும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் வலியுறுத்தியதை அடுத்து அவர் இவ்வாறு பேசினார். குனோங் லாடாங் நீர்வீழ்ச்சியில் நேற்று மதியம் சுற்றுலா சென்று சிக்கிய 60 பேரை தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினர் மீட்டனர். 60 தொழிற்சாலை தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட சம்பவம் குறித்து மதியம் 12:50 மணிக்கு தங்களுக்கு அவசர அழைப்பு வந்ததாக தங்காக் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் ரஃபியா அசீஸ் தெரிவித்தார். கடும் மழையை தொடர்ந்து மலை உச்சியில் இருந்து இறங்கிய நீரின் எழுச்சி காரணமாக தொழிற்சாலை ஊழியர்கள் சிக்கிக் கொண்டதை தங்கள் பணியாளர்கள் கண்டறிந்ததாக அவர் கூறினார். அவர்கள் அனைவரும் கயிறுகளை பயன்படுத்தி ஆற்றின் குறுக்கே பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்டதாகவும் மீட்பு நடவடிக்கை பிற்பகல் 3:20 மணி அளவில் முடிந்தது என்றும் அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். டத்தஸ்ரீ சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயிலுக்கு பதிலாக PKR கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக ஃபுசியா சலே நியமிக்கப்பட்டுள்ளதாக நிக் நஸ்மி நிக் அமாட் அறிவித்துள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற PKR மத்திய தலைமை குழு கூட்டத்தில் முக்கிய பதவிகளை மறுசீரமைக்கவும் கட்சியின் செயல்பாடுகளை வலுப்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டதாக PKR கட்சியின் துணைத் தலைவருமான அவர் கூறினார். சைஃபுடின் தனது பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சைஃபுடினுக்கு பதிலாக ஃபுசியா சலே தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்று நிக் நஸ்மி ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சபா வடக்கு கோத்தா மருடு மாவட்டத்தில் கம்போங் மருடு ஆற்றிலிருந்து 4 முதலைகள் பிடிக்கப்பட்டுள்ளன. கடந்த புதன்கிழமையிலிருந்து நபர் ஒருவரை காணவில்லை என்ற புகாரை அடுத்து வனவிலங்குத்துறை மேற்கொண்ட நடவடிக்கையில் அவை பிடிக்கப்பட்டன. முதலைகள் 1.5 மீட்டர் முதல் 3.6 மீட்டர் வரை நீளம் கொண்டவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 35 வயதான ரசீஸ் அமாட் என்பவர் தனது 17 வயது மருமகனுடன் நீந்தி கொண்டிருந்த போது புதன்கிழமை திடீரென காணாமல் போனார். அவர் முதலையால் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்பட்டது. இந்நிலையில் அவரை கண்டுபிடிக்கும் முயற்சிகள் தொடர்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 உள்ளூர் நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் சரவாக்கின் மேரியில் 3.6 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 143 கஞ்சா செடிகளுடன் 1.7 கிலோகிராம் கஞ்சாவையும் கைப்பற்றியுள்ளனர். 41 மற்றும் 61 வயதுடைய சந்தேக நபர்கள் செப்டம்பர் 13ஆம் தேதி மேரி ஜலான் பியாசாவில் உள்ள ஒரு வீட்டில் கைது செய்யப்பட்டதாக சரவாக் காவல்துறை தலைவர் டாக்டர் மன்யா அத்தா தெரிவித்தார். 2 நபர்களும் ரகசியமாக கஞ்சா செடிகளை பயிரிட்டுள்ளது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது. கம்போங் பினாங்காவில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 44 வீடுகள் எரிந்து நாசமானதோடு 74 குடும்பங்களைச் சேர்ந்த 282 பேர் வீடுகளை இழந்துள்ளனர். இரவு 7:24 மணி அளவில் அவசர அழைப்பு வந்ததாகவும் தூரம் காரணமாக தீ அணைப்பு வீரர்கள் இரவு 11:30 மணிக்கு சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் சபா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு மையத்தினர் தெரிவித்தனர். சுமார் 1.21 ஹெக்டேர் பரப்பளவில் வீடுகள் நெருக்கமாக கட்டப்பட்டுள்ளதால் அவை சேதமுற்றன. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கட்டாய ஹலால் சான்றிதழுக்கான முன்மொழிவு குறித்த அறிக்கை முடிவடையும் தருவாயில் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் செப்டம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று சமய விவகாரத்துறை அமைச்சர் டாக்டர் முகமது நாயிப் முக்தார் தெரிவித்துள்ளார். அனைத்து உணவு வளாகங்களுக்கும் ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்குவதற்கான வரைவு முன்மொழிவும் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இது எதிர்வரும் அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.